குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம வாழ்க்கையில் 1 மணி நேரம் கூட வீண் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம செயல்படுத்துகிறோம். ஓகேங்களா? 1 மணி நேரம் கூட சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது வேலை செய்யணும், வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறோம். ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறோம். ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சு வரக்கூடிய சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் ஃபுல்லாக சேமித்து வைக்கிறோம். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு கிளிக்கில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம இழந்துடுறோம். அப்போ உங்ககிட்ட ஒரு நியாயமான கேள்வி கேட்கலாம்ல, இந்த பணம் போகும்போது நம்ம மனசு என்ன வலிக்குது, நம்ம மனசு என்னவா மாறுது? நாம் எல்லோரும் ஓடுறோம், வேலைக்கு தான் ஓடுறோம். சூரியன் எழுவதற்கு முன்னாடி நம்ம எழுந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு சிக்கி மண்ணுலேயும் தூசிலையும் ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஆஃபீஸில் போய் நம்ம எல்லாம் சந்தோஷமாக வேலை செய்கிறோம், நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டா இருக்கோம். நமக்கு தெரியும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொருத்தரும் வேலை செய்கிறது எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தில் நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்றது. இது எல்லாத்தையும் எதுக்கு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம வேலை செய்கிறோம்? நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளோட ஃப்யூச்சருக்காகவும் தான். அப்பேற்பட்ட பணத்துக்காக தான் நம்ம போராடி ஒவ்வொரு நாளும் லீவில் இருந்தால் கூட அந்த நாள் எனக்கு லீவ் வேணாம், நான் வேலைக்கு போகிறேன்னு போகக்கூடிய ஜனங்கள்லாம் இருக்காங்க. அந்த பணத்துக்காக தான். அப்படி தானே? அப்பேற்பட்ட பணம் நம்ம கையில் இருக்கும்போது அந்த பணம் நம்ம கிட்ட இருந்து போகும்போது நமக்கு அந்த வலி பெரிய லெவலில் வரமாட்டுது, சில பேருக்கு வரமாட்டுது. அப்பேற்பட்ட பணத்தை நம்ம இந்த ட்ரேடிங்கில் ஒரு கேம்பிளிங் மாதிரி ஒவ்வொரு நாளும் தொலைச்சிக்கிட்டே இருக்கும். ட்ரேடிங்கில் கண்டிப்பாக நம்ம காசை தொலைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்றது ஒரு ஈஸி மணி இல்லை. பல தடவை நம்ம சொல்லியாச்சு. அது ஒரு ஃபாஸ்ட்டு லாஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். நீ ஒரு மிஸ்டேக் பண்ணால் இந்த இடத்துல மார்க்கெட் உன்னை ஃபர்கிவ்லாம் பண்ணாது, உன்னை சிவியராக பனிஷ் தான் பண்ணும். ஓகேங்களா? ஒரு நாள் ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் ரொம்ப ஜீனியஸ், என்னால் மார்க்கெட்டை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஈஸியாக என்னால் லாபம் பண்ண முடியும், நான் மார்க்கெட்டையே ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த நாள் லாஸ் வந்தால் அப்போ நம்ம புலம்புறோம். அப்போ லாஸ் வரும்போது நமக்கு என்ன தோணணும்? நேற்று வந்த ப்ராஃபிட் என்னுடைய ஸ்கில்லால் வரல, அது என்னோடய லக்கால் தான் வந்திருக்கு. மார்க்கெட் என்னை ஒரு லக் பேஸ் பண்ணி தான் உனக்கு கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டு அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கில்லு, என் நினப்பு நமக்கு வராது லாஸ் பண்ணும்போது. சரி, ஒரு நாள் வரல, மறுநாள் லாஸ் பண்ணுறோம், மறுநாள் லாஸ் பண்ணுறோம். இப்படி லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே நமக்கு புரிய வேணாவா, இது நமக்கான இடமே இல்லை, இது ஸ்கில்லாக இருக்கக்கூடியவங்களுக்கான இடம், மார்க்கெட்டில் டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்களுக்கான இடம், மார்க்கெட்டில் ரிச் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற மாதிரி ஏன் உங்களுக்கு அப்போ தோணலை? ஒரு நாள் ப்ராஃபிட் வந்தால் காலரை நிமித்தி நான் மார்க்கெட்டையே புரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கெட்டில் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும், நான் மார்க்கெட்டில் ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் கண்டினியூஸாக லாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மார்க்கெட் செட் ஆகலை, இது ரொம்ப டேலண்ட்டாக இருக்கக்கூடியவங்களுக்கான இடம், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப டேலண்ட்டாக இருக்கணும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும், ரொம்ப செட்டப்போடு இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும், கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற நினப்பு ஏன் வர மாட்டுது? இந்த பணத்துக்காக தானே ஓடி ஓடி நீங்கள் வேலை செய்கிறீங்க. 5 காசு 10 காசுன்னு சேர்த்து வச்சு வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணும், நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பில் தானே வேலை செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நினப்பில் இருக்கிற நீங்கள் எப்படி இந்த ட்ரேடிங்கில் இவ்வளோ ஈஸியாக பணத்தை லாஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஒரு காலேஜ் படிக்கிற பையன் என்கிட்ட பேசியிருந்தான். பாவம் அழுகுறான். காலேஜுக்கு கட்டியிருந்த ஃபீஸை தூக்கி ட்ரேடிங்கில் போட்டுட்டு இப்போ தொலைச்சிட்டான், லாஸ் பண்ணிட்டான். என்ன பண்ணுறது? இப்போது காலேஜுக்கு ஃபீஸும் கட்ட முடியல, எக்ஸாமும் வரப்போகுதுன்றான். அவன் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் நம்புறதா நம்பக்கூடாதானே தெரியல. ஆனால் அழ ஆரம்பிச்சிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? நீ ட்ரேடிங் உனக்கு ட்ரேடிங் அப்படின்றது உனக்கு தெரியவே இல்லை, என்னன்னே தெரியல, இறங்கும் ஏறும் அப்படின்றத நினச்சி காலேஜுக்கு கட்டக்கூடிய ஃபீஸை தூக்கி நீ ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டா யார் கொடுப்பா? இப்போ நீ சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்ட, இந்த காலேஜ் ஃபீஸை வீட்டுக்கு தெரியாமல் இதில் தொலைச்சிட்ட. அப்போ நாளைக்கு இந்த சின்ன தப்பு உன்னை எவ்வளோ பெரிய தப்பெல்லாம் தூண்டும் அப்படின்றது அந்த காசை தொலைச்சதுக்கப்புறம் தான் இந்த பையனுக்கே புரியுது. நான் எப்படி கட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சிந்திக்கிறான். அவனால் கட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவன் வேலை செய்யணும். வேலை செய்வானா, படிப்பானா? அவன் போகிறதே ஈவினிங் காலேஜ் வேறு.
அவன் வேலைக்கு எங்கன்னா பார்ட் டைம் போனால் காலையில் போகணும். அப்படி அவனால் எவ்வளோ நாளில் அந்த ஃபீஸுக்கான பணத்தை சேமித்து காலேஜில் கட்ட முடியும்? அது அதோடு போயிடுமா? ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்து பொய்யோட உச்ச கட்டத்துக்கே அவன் கொண்டு போயிடும். ஒரு மனுஷனை இந்த சூழ்நிலை, இந்த பணம் எந்த மாதிரி கொண்டு போகுது பாருங்கள். பணத்தை விட அவனுடைய அந்த ட்ரேடிங் நாலேஜே இல்லாத ஒரு பையன் படிக்கிற காலத்தில் படிக்க வேண்டியது தானே. எதுக்கு ட்ரேடிங்கு? அவன் சொன்னதுனால தான் எனக்கு ட்ரேடிங்கை இவ்வளோ ஆர்ஷாக பேச வேண்டியதாக இருக்குது. தெரியாமல் ஒன்றுத்தில் மாட்டிக்கிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களோட போயிடுமா அது? இப்போ உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியும். உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சால் அவங்க மனசு கஷ்டப்படும். இவன் ஏன் இப்படி உருப்பிடாமல் போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதோடு போயிடுமா? காலேஜுக்கு நீங்கள் வீட்டில் சொல்லதுனால காலேஜ்லேருந்து ஒரு நாள் ஃபோன் வீட்டுக்கே போயிடும். அப்போ மாட்டிப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது திருடி கட்டுவீங்களா? அடுத்த கொஸ்டின் அதுதானே வரும். வேலைக்கு போக முடியாது, அப்போ திருடி தான் பணத்தை கட்டணும். அப்போ அந்த ஸ்டெப்ஸை எடுப்பீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு தப்பு என்ன மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது அப்படின்றத புரியறதுக்காக தான் நான் இவ்வளோ ஆர்ஷாக சொல்கிறேன். உங்களுக்கு ட்ரேடிங் அப்படின்றதே தெரியலன்னும் போது தயவு செஞ்சு ஏன் செய்கிறீங்க? ஏன் ட்ரேட் பண்ணுறீங்க? இந்த பணத்துக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த ட்ரேடிங்கில் பண்ணுறவங்க மட்டும் என்ன சும்மா என்கிட்ட இவ்வளோ காசு சும்மாவே கிடக்குது, நான் ட்ரேடிங்கில் டெய்லியும் தொலைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டா வராங்க. எல்லாரும் பணம் சம்பாதிக்கன்னு தான் வராங்க. அது முடியலன்னு தெரியும் போது மறுபடியும் அதை ஏன் நம்ம ட்ரை பண்ணணும்? வேறு எவங்கிட்டே காசை கொடுத்துவிட்டு அவன் கொடுக்குற காலுக்காக வெயிட் பண்ணுறது. அவன் கொடுக்குற காலும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லை. அவங்ககிட்ட காசையும் கொடுத்துவிட்டு அதுவும் காசு ஒரு 2 ரூபா, 1000 ரூபா, 2000, 3000 கூட பரவாயில்ல. கேட்டால் 40,000, 50,000ன்றீங்க. அதில் லாஸஸ் 2 லட்சம், 3 லட்சம்ன்றீங்க. அப்போ உங்களுக்கு காசோட அருமையே புரியலன்னு தானே அங்கே அர்த்தமாகுது. ஓடி சம்பாதிக்கிறீங்க, கடன் வாங்கி சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் அவ்வளோ காப்பாற்றி வைக்கிற காசை ரொம்ப ஈஸியாக தொலைச்சிட்றீங்களே ஏன்? அப்போது இந்த ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கில்லான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பண்ணுறதுக்கு நாலேஜ் அப்படின்றது வேணும். நாலேஜோடு நின்றக்கூடாது. அதில் பொறுமை வேணும், அதில் டிசிப்ளின் வேணும், அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேணும். இது எல்லாத்த விடையே சின்ன லாஸ் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டு வேணும். ஓகேங்களா? நான் அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் எங்கே வெயிட் பண்ணி லாஸ் பண்ண போகிறீங்களோன்ட்டு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டையோ லாஸையோ அக்செப்ட் பண்ணிங்கன்னு ஒவ்வொரு வீடியோலையும் பின்கோடு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். ஏன்னு தெரியுதா இப்போ உங்களுக்கு? இதை நான் ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப ஆர்ஷாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தர் இவன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய வயசாங்க காலேஜ் படிக்கிற வயசு. காலேஜுனால் ஒரு 22 வயசு இருப்பாங்களா? ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒழுங்காக பாஸ் பண்ணி வந்தானா 21 வயசுலேயே முடிச்சிருவாங்க. இந்த வயசில் இவனுக்கு ட்ரேடிங் தேவையா? நான் அந்த பையனை அவனுக்காகலாம் சொல்லலை. அவன் கொழுப்பு எடுத்து போய் விட்டானா அது அவனோட பொறுப்பு. ஆனால் இதே மாதிரி கண்டிஷனில் எவ்வளோ பேர் நம்ம இருப்போம்? அதாவது ஒரு தேவைக்காக பணத்தை வச்சுருப்போம். அந்த தேவைக்கான பணத்தை ட்ரேடிங்கில் விட்டுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? கடைக்கு வச்சுருப்பாங்க, கடையை டெவலப் பண்ணலான்னு வச்சுருப்பாங்க, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு வச்சுருப்பாங்க, ஒரு கல்யாணத்துக்காக வச்சுருப்பாங்க, ஒரு வீடு கட்டலான்னு வச்சுருப்பாங்க. இது மாதிரி எதுக்கோ வச்சுருக்க காசை தூக்கிட்டு இந்த ட்ரேடிங்கில் நம்ம தொலைச்சிடுறோமே, இதை நம்மளால் திருப்பி பெற முடியுமா? நமக்கு அந்த ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மக்கிட்ட அது இல்லை. அது இல்லாதனால தான் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம். அப்போ ரியலான அந்த ரியாலிட்டியை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டோம்? டெய்லியும் தோக்குறோம். இந்த நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட்டை பற்றி தெரியாத இன்னும் எவ்வளோ ஃப்ரெஷர்ஸ், எவ்வளோ பிகினர்ஸ் நாளைக்கும் தோக்க போகிறாங்க. நம்ம எல்லாருமே பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம். அதில் எந்த தப்புமே கிடையாது. அது நம்மக்கிட்டேருந்து போய்கிட்டே இருக்குது. கொஞ்சமாக போகும்போதே சுதாரித்து வெளியே வந்துடுறவங்க புத்திசாலி. எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த பையன் மாதிரி மாட்டிக்கிட்டா அதில் என்ன உங்களோட லைஃபோட பாசிட்டிவ்னஸ் இருக்குது? நீங்கள் லைஃப்பில் எதை நோக்கி ப்ரோக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ட்ரேடிங் அப்படின்றது அது ஒரு டூலு. ஓகேங்களா? அது சில நேரத்தில் வெப்பன்ஸாக கூட மாறிடும். அது உங்களை கரெக்டாக நீங்கள் ஸ்கில்ஃபுல்லாக இல்லைன்னா உங்களை கண்டிப்பாக அந்த வெப்பன் சுற்றும். அந்த மாதிரி சுட்டவங்க தான் பல பேர்
இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவஸ்தைப்படுறவங்க பல பேர் இருக்காங்க. அப்போது இந்த வெப்பனை நம்ம பழகிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேஸ்மெண்ட்டை நம்ம கற்றுக்கணும்னு அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். நம்ம பணத்து பின்னாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஓகேங்களா? அந்த பணத்தை ஓடி ஓடி சம்பாதிச்சு அதை கரெக்டாக வச்சுருக்கோமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு நம்ம ஓடணும், ஒடியாரணும், சேர்க்கணும்? கிடைக்கக்கூடிய பணத்தை தூக்கி இதில் செலவு பண்ணிட்டா, இதில் தொலைச்சிட்டா இது ரெக்கவரி பண்ண முடியுமா? ரெக்கவரி பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்கில்ஃபுல்லாக இருக்குமா? அப்போ ஏனோ தானே எவனோ செத்தான் தானே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தானே இதுக்கு அர்த்தமாகுது. தொலைச்சிக்கிட்டே இருக்கிறோம் பணத்தை, மறுபடியும் நான் அதிலேயே தான் தொலைப்பேன்னா அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போது உங்களுக்கு அந்த பணத்தோட அருமை இன்னும் தெரியலன்னு தான் அதுக்கு அர்த்தம். இந்த பையனை மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ணிக்கணும் நம்மளை. நமக்கு முடியல. இது என்னங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியாங்க ட்ரேடிங்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வீட்டுக்குள்ளே போர் தண்ணி மாதிரி. சுவிட்சு போட்டால் மோட்டர்லேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேங்க்குக்கு வந்து ஊற்றும். நம்ம டேங்க்லேருந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிணத்து தண்ணி மாதிரி வச்சிங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எப்போ வேணால் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் வந்து ஒரு ஆற்று வெள்ளம் மாதிரி. நீ அதில் போய் குளிக்கணும் அப்படின்லாம் நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை தூக்கி வாரி இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். வேணுமா அந்த ஓடுற ஆற்று தண்ணியில் காலை நினச்சிக்கலாம், கையை நினச்சிக்கலாம், தலையில் கூட தண்ணியை தெளிச்சிக்கலாம். அதுதான் அந்த சின்ன சின்ன லாஸஸில் வெளியே வர்றது அப்படின்றது. நான் இறங்கி குளிப்பேன்னா உன்னை இழுத்துக்கிட்டு போய் உன்னை புதக்குழிலையோ இல்லை மணல்லையோ உன்னை புதைச்சிட்டு தான் ஆற்று வெள்ளம் வெளியே வரும். கரெக்டுங்களா? அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கிணறு மாதிரி. அதில் எப்போ வேணால் தண்ணி இருக்கும், எப்போ வேணால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆற்று வெள்ளம் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் ஆற்று வெள்ளம் மாதிரி உங்களை சாகடிக்காமல் போகவே போகாது. இதை விட நான் ஹார்ஷாக சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையும் இல்லை. அதனால் ஸ்கில் இல்லாமல் தயவு செஞ்சு ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. செட்டப் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. டிசிப்ளின் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அவேர்னஸ், எமோஷன் இந்த கண்ட்ரோல்லாம் இல்லைனா ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு தேவைக்காக இருக்கிற பணத்தை தூக்கி ட்ரேடிங்கில் போடாதீங்க. உங்களுக்குன்னு தேவையில்லாத பணம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே தேவைக்கான பணம் தான். அப்போது எனக்கு இது தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வாங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ நீ பணத்தை தேடி ஓடுற, ஓகேங்களா? அந்த பணம் உங்ககிட்ட வருது. ஆனால் அந்த பணத்தை நீ ரொம்ப ஈஸியாக தொலைச்சிடுற. இதுதான் இந்த ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது. நீங்கள் இந்த காலேஜ் பையன் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, ஒரு தேவைக்காக இருக்கிற பணத்தை தூக்கி ட்ரேடிங்கில் போட்டிங்கன்னா அதோட பின் விளைவுகள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியாது. போக போக பெரிய லெவலில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும். இப்போ இந்த பையன் என்ன திங்க் பண்ணுவான், அவனுக்கு என்ன தோணும் அப்படின்றத ஒரு நாள் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற இந்த தேவைக்காக இருக்கிற பணத்தை தூக்கி நான் ட்ரேடிங்கில் செலவு பண்ணிட்டேன்னா, தொலைச்சிட்டேன்னா, அந்த தேவை வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரேடிங் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு எனக்கு யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் நான் இவ்வளோ ஹார்ஷாக சொல்கிறேன்னா, பாருங்களேன், ஒன்றுமே நமக்கு தெரியவே இல்லை, நமக்கு தெரியுது. ஆனால் நம்மளோட பணம் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பணத்தை இழந்துட்டு வெறுமனே நம்ம உக்காண்ட்ருக்கோம். அதுவும் தேவைக்கு உள்ள பணத்தை வேறு ஒரு தேவைக்காக இருக்கிற பணத்தை நம்ம இந்த ட்ரேடிங்கில் போட்டு தொலைச்சிடுறோம். அதை ரெக்கவரி நம்மளால் பண்ணவே முடியாது. உங்கள் கிட்ட ஸ்கில் இல்லைன்னா, திறமை இல்லைன்னா அதை ரெக்கவரி பண்ண முடியாது. ரெக்கவரி எப்படி பண்ணுவீங்க? இந்த இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், டெலகிராம்லலாம் கால்ஸ் கொடுப்பாங்க. அங்கே தான் போகணும். அவன் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பானா அதுவும் தெரியாது. அத்தி பூத்த மாதிரி அவன் கொடுக்குற கால்ஸு ப்ராஃபிட் வரும், மற்ற நாள் எல்லாம் லாஸஸ் தான் வரும். ஸோ அங்கேயும் உங்களுக்கு ரெக்கவரி அப்படின்றது கிடையாது. அப்போ நீயா ஓனாக அதை லேர்ன் பண்ணாத வரையும் மார்க்கெட்டில் உன்னால் சர்வே பண்ணவே முடியாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை புரிஞ்சுக்கிங்க. இந்த காலேஜ் பையன் மாதிரி நீங்களும் மாட்டிக்காதீங்க. நாளைய தேவைக்காக இருக்கிற பணத்தை இந்த ட்ரேடிங்கில் போட்டுட்டு தொலைச்சிட்டு அவஸ்தைப்படாதீங்க. ரொம்ப ஹம்பிள் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ட்ரேடிங்கை நிறுத்திடுங்க.
இதுதான் நான் இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஆலோசனை. ஓகேங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இது கற்றுக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு ட்ரேடே பண்ணாதீங்க. ஏறுறது இறங்குது அப்படின்றத வச்செல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட் கேண்டில் ஏறுது, சரி எடுப்போம். மார்க்கெட் கேண்டில் இறங்குது, சரி எடுப்போம். அது அன்றைக்கி ப்ராஃபிட் கொடுக்கும், எல்லா நாளும் கொடுக்குமா அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.